பயிற்சிக்கான ரிஷப ராசி பலன்களை பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா 11 இருக்குது, 90% சூப்பர் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி மேலேயே விழுகுது. உங்களோட 5ஆம் வீடான குழந்தைங்க ஸ்தானத்தில் விடுது. உங்களுடைய 8ஆம் வீடான தனுசுலேயும் சனி பார்வை விழுந்துட்டுருக்கு. அதனால் ரொம்ப நல்லா இருக்குது எல்லாம் சொல்லி கேட்டுட்டு நல்லா சில பேர்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ரிஷபத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். காலையில் 6 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சிருங்க. கிருஷ்ணர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லபடியாக உங்களுக்கு வேலை நடக்கும். ஏன்னா குரு பார்வை இருக்கார். உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியறத விட உங்களுக்கு தெரியும் அவ்வளோ தடை இருக்குது வேலையில். என்னை போக சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம் போங்க. நிஜமாலுமே குரு உங்களுக்கு 2ஆம் வீட்டில் உட்காந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல பார்வையை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பெட்ரோலு அது இது பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாலுமே உங்களுக்கு வண்டி ஓடிடும் குருவோட அனுகூலத்தால். ஒரு வயதானவரோ இல்லை குரு அம்சம் பெற்ற பேர் வச்சவராவோ இல்லை குரு மாதிரி தெரிஞ்சாலோ அவங்கக்கிட்ட ஒரு உதவி கேளுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். 1000 தடைகள் தான், தடையை உடைச்செறிஞ்சு போகிறதுக்கு தான் இப்போ எல்லாருமே சொல்லி கொடுக்குறாங்க, சனியும் குருவும் சேர்ந்து. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பேர் சுற்றி நின்றுட்டுருக்குறாங்க. அங்கேயும் உங்களுக்கு இந்த 1 வருட காலங்களுக்கு குரு வந்து பக்கபலமாக நிற்கிறாரு. இந்த கிரகமெல்லாம் இப்போ செவ்வாய், புதன், சூரியன் எல்லாமே நகர்ந்துருவாங்க. ராகு மட்டும்தான் அங்கே இருந்துப்பார். அதுவும் கொஞ்சம் காலத்துக்கு தான், அதுக்கப்புறம் நகர்ந்துக்கும். பயப்பட வேண்டாம். அதனால் நம்மளுக்கு தொழில் முடக்கமாயிரும், தொழிலில் நம்ம இதெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கெல்லாம் வந்துட வேண்டாம். நல்லா பண்ண முடியும். மனசில் வந்து நம்பிக்கை வைங்க. நான் சொல்கிற விஷயங்கள் வேறு. இது வந்து இந்த சனிப்பெயர்ச்சி நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டு போகணுங்கிறத விட உங்களோட சோம்பலை ஒழிக்கணும். நீங்களே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து வெளியே வந்துடணும். குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நிதானமாக செயல்படணும். எடுத்தோடனே டக்கு டப்புன்னு எழுந்திரிச்சு அந்த இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம்னு நினைக்காதீங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா குருமார்க்களை போய் பார்ப்பாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைக்கு ஒரு பெரிய ஆளை போய் பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு வித்தைகாரகனை போய் பார்த்து டெக்னிக்கலாக ஒரு ஐடியா பண்ணி ஒரு பிரச்சனையிலேருந்து அந்த குழந்தைங்களை காப்பாற்றி விட்டுருணும். அதனால் அவங்களோட கவலைகள் வந்தாலும் நல்ல அறிவுள்ள ஆட்களாக பார்த்து அந்த பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கணும். குழந்தைங்க வழியில் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சூரிய வழிபாடு ரொம்ப முக்கியம். சூரிய வழிபாடு காலையில் எழுந்திரிச்சோன்னே சூரிய நமஸ்காரம் பண்ணிடுங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். அதே சமயம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கிறனால நீங்கள் முக்கியமாக தட்சிணாமூர்த்தி போய் வேண்டிட்டு வாங்க. தட்சிணாமூர்த்தியை வேண்ட உங்களுக்கு பிரச்சனைகள் பனி போல் நீங்கி நல்லா வந்துடுவீங்க. இதுதான் உங்களுக்கு சனி பெயர்ச்சிக்கு உண்டான பலன். கவனமாக இருக்கணும். உடலில் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. நம்மளால் வேலை செய்ய முடியாது, எல்லா இடத்துலையும் பிளாக் ஆகிருக்குன்னு நினச்சிட்டு வீட்டிலே உட்காந்துட்டு கூடாது, வேலைக்கு போகணும். குரு அனுகூலம் இருக்குது. பிரச்சனைகளை அவர் பார்த்துக்குவார். சுபர் பார்வையே இல்லாதது உங்களுக்கு சோம்பேறித்தனத்தை கொடுக்குறதும் குழந்தைங்க விஷயத்தை கவலையோ கொடுக்கறதுக்கும் எந்த கிரகமும் இப்போ உங்களுக்கு பார்வையோ ஒரு நல்ல ஒரு வழிவோ காட்டுறதுக்கு விரும்பல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா சூரியனுக்கு முன்னாடி எந்திரிச்சுக்கோங்க. கிருஷ்ணரை வேண்டுங்க. நவகிரகத்தையே வென்றலாம். ஓம் கிருஷ்ணாய நமகன்னு சொல்லிகிட்டே இருங்க. அதுதான் உங்களுக்கு பரிகாரமே. நன்றி, வணக்கம்.